Hi friends, welcome to our channel. Today நம்ம உடைச்சு ஊத்தின முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 3 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கணும். 5 முட்டை எடுத்துர்க்கேன். லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து தனியா கரைச்சு வச்சுக்கணும். கடாயில 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் கட் பண்ணி வச்சிருக்க பாத்தீங்களா பெரிய வெங்காயம், அதையும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடணும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கிளறிட்டு மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம தனியாக லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஊற்றி நல்லா கிளறிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் நான் 5 முட்டை எடுத்துருக்கேன். 5 முட்டை எடுத்து என்ன பண்ணணும்னா ஒன்றா உடச்சி அதில் ஊற்றணும். ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா முட்டை நல்லா வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணோன்னா மல்லித்தழை தூவி சுவையான முட்டை குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.